என் நினைவில். இது 2ஆம் வகுப்புக்குரிய 3ஆம் பருவம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி உதவலாம். இங்க பாருங்க, ஒரு பானை இருக்கு, தண்ணி இருக்கு. இதுக்குள்ள ஒரு எலி என்ன ஆயிடுச்சு, தெரியாம விழுந்துருச்சு. அந்த எலிய காப்பாத்துறதுக்கு இன்னொரு எலி என்ன பண்ணுது, முயற்சி பண்ணுது. இப்போ அந்த எலிய எப்படி காப்பாத்தலாம்? இங்க பாருங்க, இங்க 3 வழி கொடுத்திருக்காங்க. குட்டி எலி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம்? இங்க 3 வழி கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல எந்த வழி சரியான வழியோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பானைக்குள்ள அந்த எலிக்கு என்ன ஞாபகம் வருது, அந்த ஒரு காக்கா கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காக்கா தண்ணி தாகமா வந்தோன்னு என்ன பண்ணும், அது பானைக்கு அடியில தண்ணி இருக்கும். அதனால என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல போட்டு 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 அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, அப்படியே மேல வரும், காக்கா தண்ணி குடிச்சிட்டு போயிடும் இல்லையா? அந்த கதை ஞாபகம் வந்துருச்சு இந்த எலிக்கு. அந்த வழியில போலாமா, இல்ல இந்த இதுல பாருங்களேன், இந்த பானையில என்ன பண்ணுது, ஓட்ட போடுது. ஓட்ட போட்டா என்ன ஆகும், தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும். இது சரியான வழியா, இல்ல எல்லா எலியும் சேர்ந்து இந்த பானையில இருக்க தண்ணிய ஃபுல்லா கீழே தள்ளி விடுறது சரியான வழியா? இதுல உங்களுக்கு எது சரியான வழின்னு தோணுது? இங்க பாருங்க, இந்த பானை என்ன பண்றாங்க, எல்லா எலியும் சேர்ந்து கீழே தள்ளுறாங்க. கீழே தள்ளும் போது என்ன ஆகும், எலி வெளியில வந்துரும். ஆனா எல்லா தண்ணியும் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? சோ இது வேண்டாம். அடுத்து இங்க என்ன பாருங்க, ஓட்ட போட்டு விட்டா தண்ணி மட்டும்தான் வெளியில வரும், எலி உள்ளேயே தான் மாட்டிட்டு இருக்கும். அப்போ இதுவும் தவறான வழி. இதுல நம்ம காக்கா இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அழகா புத்திசாலித்தனமா தண்ணி குடிச்சிச்சு. அது போல இந்த கல்லெல்லாம் ஒண்ணு ஒன்னா எடுத்தா என்ன ஆகும், தண்ணி அப்படியே மேல வந்துரும். எலியும் என்ன பண்ணும், அப்படியே மேல வந்துரும், காப்பாத்திடலாம். சோ சரியான வழி எது, இதுதான். அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேவா? விந்தை மனிதர். இது பாத்தீங்களா, எல்லா காயும் வச்சு ஒரு மனிதர் மாதிரி செஞ்சிருக்காங்க. என்னென்ன காயெல்லாம் வச்சிருக்காங்க பாக்கலாமா? இங்க பாருங்க, பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம். தலையில என்ன வச்சிருக்காங்க, பூசணிக்காய், அதுக்கு மூக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கண்ணுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, திராட்சை, வாய்க்கு தக்காளி பழம். அடுத்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, பரங்கிக்காய் உடம்பிலே, புடலை 2 கைகளாம், வெண்டைக்காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம். உடம்புக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, பரங்கிக்காய், கைக்கு புடலங்காய், அதோட ஃபிங்கர்ஸ் விரல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வெண்டைக்காய், காலுக்கு வெள்ளரிக்காய். காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனமாட போகிறார், நாமும் காண்போம் வாருங்கள். இந்த மனிதரை எப்படி உருவாக்கியிருக்காங்க, காயும் பழமும் வச்சு அழகா உருவாக்கியிருக்காங்க இல்லையா? இந்த விந்தை மனிதர் என்ன பண்ண போறாரா, நடனமாட போறாராம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இத ஜாலியா பார்க்கலாம். மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம், பரங்கிக்காய் உடம்பிலே, புடலை 2 கைகளாம், வெண்டைக்காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனம் ஆட போகிறார், நாமும் காண்போம் வாருங்கள். என் நினைவில். பொருத்தமான சொல்லை எழுதுக. இங்க என்ன கொடுத்திருக்காங்க படிக்கலாமா? லட்டு, லா இட் லட்டு. மரம், ம ர இம் மரம். ரோஜா, ரோஜா ரோஜா. மலை, ம லை மலை. மேசை, மேசை மேசை. மிட்டாய், மி இட் டா இ மிட்டாய். வளையல், வ லை ய இல் வளையல். முயல், மு ய இல் முயல். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருக்க சொல்லெல்லாம் இதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல எழுத போறோம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, உ ய இர் இந்த உயர்ந்த கோபுரம். இப்போ இங்க 2 இடம் காலியா இருக்கு இல்லையா? இப்ப இங்க என்ன எழுத போறோம், உயர்ந்த மலை, மலை மலை. உயர்ந்த மலைனா ரொம்ப ஹைட்டா இருக்கும்ல மலை, அப்ப நம்ம இங்க எழுதலாம் மலை. அதே போல வேற என்ன வரும், உயர்ந்த
மரம், மா ர இம் மரம். அப்போ மலை மரம் ரெண்டுமே நம்ம இங்க எழுதணும். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப படிங்க. உயர்ந்த மலை, உயர்ந்த கோபுரம், உயர்ந்த மரம். அடுத்து இங்க வட்ட, வட்ட இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நிலா. வேற என்னெல்லாம் எழுதலாம்? வட்ட வளையல், வட்ட மேசை. மேசைனா என்னது? டேபிள். ரவுண்டா இருக்கும் இல்லையா? ரவுண்ட் டேபிள். ஓகேவா? இப்ப எழுதலாமா? படிங்க. வட்ட மேசை, வட்ட நிலா, வட்ட வளையல். அடுத்தது இனிப்பு, இனிப்பு மருந்து இங்க கொடுத்திருக்காங்க. வேற என்னெல்லாம் மேட்ச் ஆகும்? இனிப்பு மிட்டாய், இனிப்பு லட்டு. படிங்க. இனிப்பு லட்டு, இனிப்பு மிட்டாய், இனிப்பு மருந்து. அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வெள்ளை, வெள்ளை வேட்டி. இப்போ வெள்ளை கூட என்னெல்லாம் மேட்ச் ஆகும்? வெள்ளை வேட்டி கொடுத்திருக்காங்க. இங்க வெள்ளை முயல், வெள்ளை ரோஜா. வெள்ளை ரோஜா, வெள்ளை வேட்டி, வெள்ளை முயல். அடுத்து இங்க பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. பர்வீன், ஜா, ஹா, ஷா, ஷா, ஸ்ரீ ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயரை எழுதுகிறாள். அவங்க ஃப்ரெண்டு பேர்லாம் என்ன பாருங்க? ஹரிஷ், ஸ்ரீதர், ஆயிஷா, ஜூலி, விஜயா, ஜாஸ்மின். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ஃப்ரெண்டு பேர்லாம் இருக்கும் தெரியுங்களா? அதாவது வடமொழி எழுத்துக்கள் ஜா, ஹா, ஷால வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் இருக்கும்ல, அந்த பேரெல்லாம் இங்க எழுதணும். ஓகேவா? யார் அவர்? பார்க்கலாமா? இது ஒரு குட்டி கதை. என்ன கதை? இங்க 2 பட்டாம்பூச்சி இருக்கு. அம்மா பட்டாம்பூச்சியும் பாப்பா பட்டாம்பூச்சியும் இருக்கு. இந்த குட்டி பாப்பா பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அது வந்து யாரையோ பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க? யார் அவர்? அதுக்கு அந்த குட்டி பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது? அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அம்மா பட்டாம்பூச்சிக்கு ஆச்சரியமாயிடுது. அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குது. அடுத்து என்ன சொல்லுது? யானையே வாளை பிடித்து தூக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்னது யானையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பட்டாம்பூச்சி கேக்குது. என்னது யானையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பட்டாம்பூச்சி கேக்குது. ஏன்னா யானை ரொம்ப பெருசு, யாருமே பக்கத்துல போக முடியாது இல்லையா, அதோட வாளை பிடிச்சு தூக்க முடியுமா? அதனால அந்த அம்மா பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அடுத்து என்ன சொல்லுது? புலியையே காலால் மிதித்தார். இங்க பாத்தீங்களா, புலிய என்ன பண்ணுது? கால்ல மிதிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அப்படி ஒரு ஆளா? புலிய போய் காலிலே மிதிக்கிறாங்களே, உண்மையாகவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்புறம் என்ன சொல்லுது? அது மட்டுமா, சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சிங்கத்தோட கால் இருக்குல்ல, அந்த காலை பிடிச்சு சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவங்க அம்மா வந்து என்ன கேக்குறாங்க? அப்படியா, நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பட்டாம்பூச்சி சொல்லுது. கடைசியா அந்த குட்டி பட்டாம்பூச்சி யார்கிட்ட கூட்டிட்டு போச்சு? இந்த குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கான் இல்லையா, பொம்மை எல்லாம் வச்சு விளையாடான் இல்லையா, இங்க பாத்தீங்களா யானை, சிங்கம், புலி, அங்க கூட்டிட்டு போகுது. ஏன்னா அந்த குட்டி பையன் புலிய காலா மிதிக்கிறான், யானைய வந்து வாழை பிடிச்சு தூக்குனா, அதனால இந்த குட்டி பட்டாம்பூச்சிக்கு அதை பார்த்தோன்னா ஆச்சரியமாயிடுச்சு. அது பொம்மை இல்ல, அது போய் இங்க என்ன சொல்லுது? இதோ இவர்தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பட்டாம்பூச்சி சிரிக்கிறாங்க. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல? யாரு 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 அப்படின்ற ஒரு பாடல் பார்க்க போறோம். பாடலாமா? கத்தரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? கத்தரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு?
ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டதாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு. 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 இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டை எழுதுனது வையம்பட்டி முத்துசாமி. இவரு என்ன சொல்றாரு தெரியுமா? இது என்னது? இது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்த்திருக்கீங்களா? மேல அதோட கிரீன் கலர்ல எப்படி இருக்கு? குடைய பிடிச்ச மாதிரி இருக்குமா. அதனால கத்திரிக்காய்க்கு குடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்தது கடலை கொட்டை. இந்த கடலை கொட்டை எது மாதிரி இருக்கான்? சிப்பி மாதிரி இருக்கான். சிப்பிக்குள்ள முத்து இருக்கும்ல, அது போல இந்த கடலை அதுக்குள்ள அந்த கொட்டை இருக்குல்ல, அது போல மூடி வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்தது பருத்தி செடி. பருத்தி செடி எது போல இருக்கு? பஞ்சு மிட்டாய் போல. அந்த பஞ்சு மிட்டாய பருத்தி செடிக்கு தின்ன கொடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது காகித பூ. இந்த பூக்கு பாத்தீங்கன்னா வாசனையே இருக்காது. ஆனா இந்த பூ நிறைய கலர் கலரா இருக்கும். அதை பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த காகித பூக்கு வண்ணம் அடிச்சது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது இது என்ன தெரியுமா? ஆலமரம். ஆலமரம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல நிறைய விழுதுகள்லாம் இருக்கும். அது நம்ம பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடலாம். ஒரே மரத்துல நிறைய ஊஞ்சல் இருக்கு இல்லையா? அந்த ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்தது தொட்டாச்சினிங்கி. தொட்டாச்சினிங்கிய நீங்க தொட்டோன்னு என்ன ஆகும்? அப்படியே மூடிக்கும் இல்லையா? அந்த தொட்டாச்சினிங்கிக்கு நம்ம தொட்டோன்னு மூடிக்க சொல்லி கட்டளை போட்டது யாரு? இத எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் என்னது? இயற்கை அன்னை. இந்த மாதிரி உருவாக்குனது எல்லாமே என்னது? இயற்கை தான். யாரு யாரு பாடலோட பயிற்சி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பாருங்க? ஒலித்து பழகுக. கற்றுக் கொடுத்தது. கற்றுக் கொடுத்தது. மூடி வச்சது. மூடி வச்சது. தின்ன கொடுத்தது. தின்ன கொடுத்தது. வண்ணம் அடிச்சது. வண்ணம் அடிச்சது. ஆடக் கொடுத்தது. ஆடக் கொடுத்தது. கட்டளை போட்டது. கட்டளை போட்டது. இயற்கை அன்னை. இயற்கை அன்னை. அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. கத்தரிக்காய். கா இத்த ரி இக்கா இ கத்தரிக்காய். கடலை கொட்டை. கடலை இக்கோ இட்டை கடலை கொட்டை. முத்துச்சிப்பி. மு இத்து இச் சி இப்பி முத்துச்சிப்பி. பருத்தி செடி. பா ரு இத்தி இச்செடி பருத்தி செடி. பஞ்சு மிட்டாய். பா இஞ்சு மீ இட்டா இ பஞ்சு மிட்டாய். காகிதப்பூ. கா கி த இப்பூ காகிதப்பூ. தொட்டா சினுங்கி. தொ இட்டா தொட்டா சினுங்கி. சி நு இங்கி தொட்டா சினுங்கி. அடுத்தது பொறுத்துக. கத்திரிக்காய். இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? முத்துச்சிப்பி, ஊஞ்சல், வண்ணம், பஞ்சு மிட்டாய், குடை. இப்ப கத்திரிக்காய்க்கு என்ன வரும்? குடை. இது நம்ம மேட்ச் பண்ணோம். அடுத்து கடலை கொட்டை. கடலை கொட்டை எது மாதிரி இருந்துச்சு? முத்துச்சிப்பி. பருத்தி செடி அது பஞ்சு மிட்டாய். ஆலமரம் அதோட விழுதுகள் எப்படி இருந்தது? ஊஞ்சல் மாதிரி இருந்தது. அடுத்து காகிதப்பூ எப்படி இருந்தது? நிறைய கலர் கலரா இருந்துச்சு இல்லையா? வண்ணம். அடுத்தது நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை சிலவற்றை பார்க்க போறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தூங்கு மூஞ்சி மரம். தூங்கு மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா?
காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும்? இந்த தூங்கு மூஞ்சி மரம் காலையில பார்க்கும்போதும் அப்படி ரொம்ப சோர்வா தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே போல மாலையிலயும் என்ன ஆகும், சீக்கிரம் அது நம்ம தூங்கணும்னா எப்படி இருப்போம், ரொம்ப சோர்வா இருப்போம் இல்லையா? அது போல அதோட லீஃப் எல்லாம் அப்படியே சுருங்கி போய் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பட்டாசு காய். இது உங்களுக்கு தெரியலனா வீட்டுல அம்மா அப்பா பாட்டி யார்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா அவங்க எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த காயை ஒரு கொஞ்சம் தண்ணியில கொண்டு போய் போட்டோம்னா அந்த காய் என்ன ஆகும், அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்கும். பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும்? பட்டாசு மாதிரி அது வெடிக்கும். சரியா? அடுத்தது இது பாருங்க, இது என்ன பூ? இது சூரியகாந்தி. இந்த சூரியகாந்தி பூ எப்படி தெரியுமா இருக்கும், இது பூத்தோன்ன எல்லா பூவுமே ஒரே பக்கம், அதாவது சூரியன் இருக்கு பாத்தீங்களா, சூரியன் எங்க தெரியுதோ அந்த சூரியனை பார்த்துதான் இந்த சூரியகாந்தி பூ திரும்பி இருக்கும். எல்லா பூவுமே ஒரே பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைத்தும் ஒரே திசையை நோக்கி இருக்கும். சூரியகாந்தினா என்னன்னு சொல்லுவோம், சன்ஃபிளவர். அடுத்தது பல முறை சொல்லிப்பார், கிடைக்கும் சொல்லை எழுதுக. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, த ரி க இத். இத நீங்க திருப்பி திருப்பி சொல்லணும். தரிக 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 தரிக. அப்ப என்ன வருது, கத்திரி. அப்ப என்ன வருது, கத்தரி. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும், கத்தரி. ஓகேவா? இங்க எழுதியாச்சு. அடுத்தது இங்க பாருங்க, லை கட லைக்கட 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 லைக்கடன்னு வேகமா சொன்னீங்கன்னா அங்க என்ன வரும், கடலை. அடுத்து இங்க பாருங்க, ச இல் ஊ இன் ஊஞ்சல். அடுத்தது டை கு குடை. அடுத்தது டா இ மி இட் மிட்டாய். கத்தரி, கடலை, ஊஞ்சல், குடை, மிட்டாய். ஓகே சில்ட்ரன்.